அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம் 26ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அமாவாசை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சோமவார அமாவாசைங்க. அதாவது சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையை நாம் சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமாவாசைக்கு தனி மகத்துவம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசைக்கும் தனி சிறப்பு தனி மகத்துவம் அடங்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நிகழ இருக்கக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு மோசமான விளைவுகளை அதிகப்படியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்கும். எதற்கும் அவசரப்படக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியமோ இருக்கக்கூடாது, அதே மாதிரி முன்கோபம் படக்கூடாது. இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், பிரச்சனையிலையும் சிக்கல்களையும் உருவாக்கும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஆனால் ஒரு சில சுப கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வழங்கலாம், திடீர் ராஜ யோகத்தையும் வழங்கலாம். கிரகங்களினுடைய சேர்க்கை கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் சாதகமான நிலைகளையும் நற்பலன்களையும் உங்களுக்கு தரும். அதிலையும் குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோன்னா அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் தொந்தரவு பண்ணாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் அதிகப்படியான மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பில்லை. இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. எல்லாத்துலேயுமே சிந்தித்து செயல்படுங்க. ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்வதற்கு முன்பாக திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையில் தான் முடியும், வெற்றிகரமாகவும் முடியும். அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏனோ தானோன்னு செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும், அலட்சிய போக்கூட இருக்கிறதாகட்டும், இல்லாட்டினா அவசரமாக செய்யக்கூடிய காரியங்களாகட்டும் எல்லாமே சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுடும். பிற்காலத்திலையும் சரி நிகழ்காலத்திலையும் சரி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு அது ஏற்படுத்தலாம். அதை நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது சுமூகமாக தீர்ப்பது தான் ரொம்ப நல்லது. அதை பேசியோ இல்லை வாக்குவாதம் செய்தோ நீங்கள் பெருசாக்காதீங்க. அதுவும் தங்களுக்கு பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தலாம். வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. பயணங்கள் தங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும் சாதகமான நிலை உருவாகும். அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருவாய் வரலாம். அதன் மூலமாக சேமிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பணியிடத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிறு முயற்சி உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தரும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பணியிடத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு
காலகட்டம். திறமையின் அடிப்படையிலையும் உங்களுக்கு நல்ல சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சக பணியாளர்கள் ஒற்றுமையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன பணிச்சுமை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பில்லை. திட்டமிட்டு நீங்கள் பணியாற்றினாலோ அல்லது கவனமுடன் நீங்கள் பணியாற்றக்கூடிய பட்சத்தில் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உயர் அதிகாரிகள் மத்தியில் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனோ இல்லை நல்ல விஷயங்களோ சலுகைகளோ தடைப்படாது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் செயல்படும் போது சிந்தித்து செயல்படுவது அவசியம். பெரிய அளவில் நீங்கள் ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதை வெளியில் சொல்ல வேண்டாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது நடக்காமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை புதிய முயற்சிகளில் ஈடுபடுறவங்க தாராளமாக ஈடுபடலாம். அதே சமயம் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் தங்களை பிரச்சனையில் சிக்க வைக்க நேரங்காலம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்கள் முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் சேமிப்பு துவங்கிறது, இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தை காட்ட வேண்டாம். அதே போல் கூடுமான வரைக்கும் செலவை இந்த காலகட்டத்தில் குறைச்சி கொள்ளுங்க. சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நிதி பற்றாக்குறை வந்துடும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும். மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சும வித்தையை கற்றுக்கொள்ளுங்க. எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம். அதே போல் கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்கள் நினைச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக
நம்ப வேண்டாம். அவர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. வீண் விரய செலவுகளும் உருவாகலாம், சுப செலவுகளும் ஏற்படலாம், ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க.